மக்கள் தெருநாய்களுக்காக நடத்தின போராட்டம் தான் இந்தியால தி ஃபர்ஸ்ட் அண்ட் மாஸ் லெவல்ல நடந்த ஒரு ப்ரொடெஸ்ட் 1813ல. இந்தியால சுதந்திர போராட்டங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த முதல் போராட்டம் இதுதான். பட் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நடந்துட்டு இருக்க கரண்ட் இஷ்யூல கோர்ட் எடுத்திருக்க ஸ்டெப்பை நம்ம முழுசா தப்புன்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் தெர் ஆர் மெனி பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் திங், இந்த பூமி நமக்கு மட்டும் இல்ல, நாய் நரின்னு ஆரம்பிச்சு புழு பூச்சின்னு எல்லாத்துக்குமே சொந்தம். அந்த உயிர்களோட வாழற உரிமையை பறிக்க நாம யாரும் கிடையாதுதான். பட் இதுல எனக்கு வந்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமே சொந்தமானதுதான். ஆனா மனிதர்கள் வாழ்ற பகுதிக்கு சிறுத்தையோ பாம்போ வந்தா மட்டும் ஏன் மனுஷங்க அதை தாக்குறதுக்கோ இல்ல அதை அப்புறப்படுத்துறதுக்கோ முயற்சி செய்யறாங்க? ஏன் அதுக்கும் இந்த பூமியில எங்க வேணாலும் வாழ்றதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லலாமே. ஆனா நம்ம மக்கள் யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் அது நம்மள அட்டாக் பண்ணா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த சேம் ப்ராப்ளம் தான் இப்ப நாய்கள் கிட்டையும் இருக்கு. இந்தியால மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் செவரல் மில்லியன்ஸ் கேசஸ் அண்ட் டசன்ஸ் ஆஃப் டெத்ஸ் டாக்ஸ் கடிக்கிறதால மட்டுமே நடக்குது. இதுல இன்னும் சிலர் இந்த ஒரு பாயிண்டையுமே சொல்றாங்க, ஏன் தெருநாய்களால மட்டும்தான் இங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்களா? கொலை, கொள்ளை, பலாத்காரம், ஒயின் ஷாப்பால கிரியேட் ஆகுற நியூசன்ஸ், இதுக்கெல்லாம் சரியான ஆக்ஷன் எடுக்காத கவர்மெண்ட் இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுக்கணும்னு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. அப்ப 10-11 இந்த டாக் பைட்ஸ்னால ஏற்படுற இறப்புகளும் கண்டினியூ ஆகணுமா? அண்ட் வி அக்ரி, மேபி இன் சம் வே பவர் இருக்கிறவங்களுக்கு எதிரான கவர்மெண்டோட கொஸ்டின் ரைசிங் ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பிரச்சனையை மைண்ட் பண்ண கவர்மெண்ட் இதுல ரேபிடா ஆக்ஷன் எடுத்திருக்குன்னா மேபி இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிம்பிள் அனிமல்ஸ், நாட் ஆன் பவர். இப்ப இருக்க இந்த ப்ராப்ளம் ஸ்ட்ரே டாக்ஸோட ரீலொகேஷன் பத்தினது. பட் 1813ல பாம்பேல பீக்குக்கு போன டாக் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண நினைச்ச பாம்பே பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் அங்க இருக்க டாக்ஸை அஃபிஷியலி கொல்ல பெர்மிஷன் கொடுத்தாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா பாம்பேல மக்கள் போராட்டத்துல இறங்குனாங்க. மக்களோட போராட்டம் முதல்ல இந்தியால நடக்குது. கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு அப்புறம் 1832 ஜூன் 6 பீக்குக்கு போன இந்த ப்ரொடெஸ்ட் கலவரமா மாற பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் நாய்களை கொலை பண்ற ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு இப்ப ஸ்ட்ரே டாக்ஸ் பைட்ஸுக்கு அகைன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்க ரீலோகேஷன் ஆர்டரை லான்ச் பண்ணாங்க. காசு இருக்குன்றதுக்காக ஃபாரின் டாக்ஸை விலைக்கு வாங்கி வளர்க்குறப்ப மட்டும் அஃபெக்ட் ஆகாத அதோட ஹேபிடேஷன் இன்னொரு உயிர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ரீலோகேட் பண்றப்ப மட்டும் அஃபெக்ட் ஆகுதா? இதுல யாருக்கு ஹியூமனிட்டி இல்லை?